வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். இன்றைக்கி தலைப்புச் செய்தியே என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் நடத்தின பொதுக்கூட்டம், அதை பற்றின ஒரு அலசல். உண்மையை தான் பேசணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. ஒரு விஷயம் எதோ நடக்குதோ அதை பேசி தான் ஆகணும். அது விஜய்க்கு நல்ல விஷயம் நடந்தால் விஜய்க்கு தாக்கி பேசணுங்கிறது எங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, எனக்கு பிரச்சனை வரும்போது எடப்பாடி ஒரு இது கூட பண்ணலை, எந்த உதவி கூட வேணாம், குரலே கொடுக்கலை எங்களுக்காக. நாங்கள் அதிமுகவுக்கு அபிமானி என்றால், எம்ஜிஆருக்கு அபிமானி என்றால், அதற்காக எடப்பாடி என்ன வேணாலும் பண்ணுவார், நாங்கள் மட்டும் அவரை ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? தேவை. அதனால் எடப்பாடியுடைய போக்கில் நம்ம அதிமுகவுக்கு அபிமானிகளாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் அவரை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குல்ல, நாங்களும் மனிதர்கள் தானே. அவர் எங்களை மதிக்க மாட்டார், ஆனால் எங்கள் சேனலில் அவரை பற்றி பேசணும். நியூஸ் ஜேல மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டார், ஆனால் எங்கள் சேனலில் அவர் பேசணும். தேவை என்ன இருக்குது எங்களுக்கு? நாங்கள் ஒன்றும் எடப்பாடியை நம்பி இல்லை. நாங்கள் இருந்த இதுவே வேறு. இவர்களெல்லாம் காலில் விழுந்த ஜெயலலிதா அவர்களிடம் காலில் விழுகாமல் நேரடியில் போய் பேசியவன் நான். இவங்கெல்லாம் தலையில் விழுவாங்க, அதனால் அதை பற்றி இது இல்லை. அதே மாதிரி எனக்கு பிரச்சனை வரும்போது பிஜேபியில் இருந்து யாருமே ஒரு குரல் கொடுக்கல. எந்த தலைவராவது என்ன கண்டனம் தெரிவிச்சிங்களா? இல்லை யாரையாச்சும் அனுப்புனீங்களா? அதுக்கு விஜய் கட்சியிலேருந்து 10 பேர் வந்தாங்க, 10 வக்கீலுங்க கூடவே இருந்தாங்க. என்னை வண்டியில் ஏற்றும் போது ஜன்னல் பக்கத்தில் நின்று வண்டி போகிற வரை எனக்கு கையசைச்சிட்டு போனாங்களே. அதனால் நாங்கள் ஏன் அவருக்கு எதிராக பேசணும்? இவ்வளவு எங்களுக்கு உதவி செய்தார்களே. அதனால் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லணும். அதுக்காக அவருக்கு ஒரு நல்லது நடந்திருந்தால் அதை மறைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் விஜயை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு யாருக்கு செல்வாக்கு வருகிறதோ அவருக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அது விஜயாக இருந்தாலும் சரி, அதிமுக பாஜகவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு விஜய் பக்கம் பலமான காற்று வீசுகிறது. அதனால் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதனால் எங்களுடைய கொள்கைப்படி நாங்கள் விஜய்க்கு நடந்த சாதகமான விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். இங்கே நடந்தது பொதுக்கூட்டம்னு சொன்னாங்க, ஈரோட்டில். விக்கிரவாண்டியில் நடந்ததாக மாநாடுன்னாங்க. ஆனால் இந்த பொதுக்கூட்டமே மாநாடு மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை, யாரும் மறுக்க முடியாத உண்மை. நான் எம்ஜிஆர் விலகும்போது 1972, அப்போ எனக்கு 10-15 வயசு. நிறைய பேர் என்ன 75 வயசு ஆகிப்போச்சு, 75 வயசு ஆகிப்போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் 75 வயசும் ஆகலை. எனக்கு இன்னும் 70 நெருங்கவில்லை. அதனால் ஆனால் 1972 நான் அப்போ தான் இதில் படித்தேன், ஹைஸ்கூலில். அந்த டைமில் மாணவர்களின் எழுச்சி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ எனக்கு 15 வயது. மாணவர்களின் எழுச்சி எனக்கு நன்றாக தெரியும். எம்ஜிஆர் கட்சியை விட்டு திமுகவை விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டவுடன் மாணவர்கள், இளைஞர்கள் குதித்து எழுந்தார்கள். அன்னைக்கு நான் கண்ணால் பார்த்தவன் இளைஞர்களிடம் இருந்த அந்த எழுச்சியை. அப்போதே தமிழ்நாட்டுக்கு தெரிந்து விட்டது. அதாவது கருணாநிதி அவர்களை மாற்றி மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இறைவனுடைய ஒரு மாற்று சக்தியாகத்தான் எம்ஜிஆர் தென்பட்டார். அந்த இளைஞர்களிடம் இருந்த எழுச்சியை என்னால் இப்போது பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே விஜய் எனக்கு எதுவும் இது பண்ண போகிறதில்லை, சலுகை செய்ய போகிறதில்லை. உண்மை அதுதான். 72 எம்ஜிஆருக்கு இளைஞர்களிடம் இருந்த எழுச்சியை நான் இன்று பார்க்கிறேன். அவ்வளவு கூட்டம் வேறு. நம்ம அரசியல்வாதி பூரா எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாம் ஆட்களை கூட்டி வருகிறார்கள். தானாக யாரும் வருவதில்லை. ஆனால் இவருக்கு இன்று கூடிய கூட்டமெல்லாம் தானாக கூடிய கூட்டம். இளைஞர்களிடம் அவ்வளவு பெரிய எழுச்சி. அவர் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, அங்கேயே அவ்வளோ பெரிய கூட்டம். தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒன்று நாளை வரும்.
விஜய் உயிர் என்ன வரனா. அதற்கப்புறம் இங்கே பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது கூடிய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு எழுச்சியுடன் இருக்குது. இந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். உங்க விஜய் நான் வரேன். அதனால் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுருப்பீங்கள்ல மக்களுடைய எழுச்சி எப்படி இருந்ததுன்னு. இதை எப்படி மறைக்க முடியும்? இல்லை விஜய்க்கு கூட்டமே கூடலன்னு நான் பேச முடியுமா? நாங்கள் யாருக்கும் சாதகம் இல்லை. இது இல்லாமல் எடப்பாடி எதிர்த்து பேசுகிற அதே சமயத்தில் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் பேசுகிறோம். அவர் இது பண்ணலைனாலும் அவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவருக்கும் ஆதரவாக தானே பேசுகிறோம். அதனால் விஜய்க்கு கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம். எனக்கு எம்ஜிஆரின் 1972 தான் ஞாபகப்படுத்துகிறது அப்படிங்கிறது முதல் கட்ட விஷயம். வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கூட்டம், எல்லாம் காசு கொடுக்காமல் இயற்கையாக வந்த கூட்டம். எம்ஜிஆர் வருகிறாருன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்தில் பார்த்தா 10,000 பேர் இருப்பான். அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். அதே மாதிரி தான் இப்போ இவருக்கு வந்து கூடுது. இறைவன் இதாக கூட இருக்கலாம். இவங்க திமுகங்கிற தீய சக்தியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே இப்படி உருவாக்கி விட்டு இருக்கலாம். ஏன்னா மறுபடியும் அதிமுக பாஜக மட்டும் இருந்திருந்தால் திமுகவை எதிர்க்க இந்த மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அங்கே தான் போயிருக்கும். சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் திருப்பி அவரே ஜெயிச்சிருப்பார். இப்போ இன்றைக்கி சாரில் வந்த கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து இது பண்ணினதுக்கப்புறம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. மைனாரிட்டி ஓட்டுகளும் இவர் பக்கம் வருகிறது என்று சொல்லும்போது அப்போ திமுகவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு நம்பிக்கை வருது. அதனால தான் நான் உள்ளதை சொல்லி ஆகணும். பயங்கரமான கூட்டம், பயங்கரமான எழுச்சி. பெண்களிடம் கூட அந்த எழுச்சி எப்படி இருக்கிறதுங்கன்னு பாருங்கள். ஒரு பெண் சொல்கிறாங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னா சாப்பாடில் விஷத்தை வைப்பேங்கிறாங்க. அது வந்து இதை நியாயப்படுத்த முடியாது. நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணன் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சோறில் விஷம்தான். மக்கள் மனதில் வந்து எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருக்குங்கிறதுக்கு இது உதாரணம். நான் இப்போ சொல்கிற விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாய் தந்தையரும் வந்து அவங்களுடைய பிள்ளைகளிடம் வற்புறுத்தலினால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. நான் தமிழ்நாடு முழுவதும் பேசி பார்த்துட்டேன். என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுவவங்க கூட, அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போடும் பெற்றோர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காவது நான் போட்டு ஆகணும்னு. இதே நிலைமை தான் அந்த பெண்ணு சொல்கிறது. அதுக்கடுத்தது ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர வயதை தாண்டியவர், கொஞ்சம் வயதானவர், அந்த பெண் என்ன பேசுகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். எம்ஜிஆர்ன்றது 3 எழுத்து, விஜய்ங்கிறது 3 எழுத்து. இந்த 3 எழுத்துக்கு 26ல வெற்றி உண்டு. காசுக்காகவோ பணத்துக்காகவோ நாங்க வரல. எங்களை வயசானவங்கள வர வேண்டான்னாரு. நாங்க வந்திருக்கிறோம். ஒரு குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் நாங்க வரல. அவர் ஜெயிக்கணும், நல்ல ஆட்சி வரணும், மக்களுக்கு செய்யணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. இது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரெஃப்ளெக்ஷன். எப்போவுமே ட்ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் போகும் எல்லா இடத்துலையும். அந்த வீடியோ பார்த்தீங்க. அடுத்து விஜய்க்கு வெறும் இளைஞர்கள் தான் இருக்காங்கன்னீங்க. ஒரு வயதானவர் காந்தி தாத்தா மாதிரி இதை போட்டு இருக்கார், வயதானவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. எனக்கு அந்த கட்சியினோட கொள்கையில் எனக்கு தெரியாதுங்கய்யா. இருந்தால் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி ஒரு கூட்டங்களை வந்து நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா. நான் காங்கிரஸுக்கு தான் இருந்தேன். காங்கிரஸ் கட்சிக்காக தான் நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன். இதே டிஎம்கேக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் எந்த பலனும் எனக்கு கிடையாது. பணம் காசுங்கிறது அப்புறங்க, நாட்டில் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரே கொள்கையில் தான் விஜய் வந்திருக்கார். ஆக எனக்கு என்ன தோன்றுகிறதுனா, விஜய் அலை வீசுகிறதுன்னு தான். அது வந்து ஒரு வேவ். அந்த வேவ் 72ல் இருந்தது எம்ஜிஆர் வரும்போது. அந்த வேவ் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடையது. அந்த வேவ் வந்து நாங்கள் எங்களை போன்றவர்கள் அதை ஆதரிக்கணும். காரணம், திமுகவினால் எங்களை போன்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் செஞ்ச அநியாய மக்கள் மத்தியில் எங்களை போன்றவர்கள் சாபம் சும்மா விடாதுன்னு நான் சொன்னேன். 2வது, அதிகாரிகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவர்கள் ஆட்சி செய்யவில்லை. இப்படி ஒரு ஆட்சி தேவையாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனால் எங்களை போன்ற அப்பாவிகள் நாங்கள் விட்ட சாபம் தான் இறைவன் வடிவத்திலே ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கிறது.
அது விஜய் போன்றவர்களுக்கு இன்றைக்கு இருக்கும் செல்வாக்கை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. அப்படிங்கிறது முதல்ல இந்த கூட்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. செங்கோட்டையன் மிகப்பெரிய செங்கோலை பரிசாக கொடுக்கிறார் விஜய்க்கு. எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் இவர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் கொடுத்த செங்கோலை அவர் எடுத்து வச்சு பத்திரமாக பாதுகாத்து இருக்கிறார். அந்த செங்கோலை வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு கொடுத்த செங்கோல்னு விஜய் அதை வாங்கிக்கிறது எம்ஜிஆருக்கு பெருமை தானே. எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்மவங்கெல்லாம் கோவிச்சுக்காதீங்க, அங்கே நிலைமை சரியில்லை. எம்ஜிஆருக்கு மதிப்பவர்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். செங்கோலை வந்து கொடுத்து எம்ஜிஆர் மாதிரி பிடிக்கிறாரு. பேசும்போது சொல்கிறாரு புரட்சி தலைவர்னு சொல்கிறாரு. புரட்சி தலைவர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அப்படின்னு பேரையே சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுக்குமொழியில் பேசுகிறார். உங்கள் பூரா கோவம் வந்துருச்சு. ஏன்னா அடுக்குமொழினாலே கருணாநிதி, வேறு யாரும் அடுக்குமொழி பேசிடக்கூடாது இந்த கூட்டத்துக்கு. அதனால் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கருணாநிதி வாரிசுகள் யாருக்குமே அடுக்குமொழி வரலை. இப்போ கவிஞர் கண்ணதாசன் இருந்தார், அவருடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்தவங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு பெண் இருந்தாங்க விசாரிக்கணும், அவங்களே இலக்கிய கவிதையெல்லாம் எழுதுவாங்க. அவருடைய மகன்கள் எல்லாம் இருக்காங்க இலக்கியத்தில் வந்து ஏதோச்சும் ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் கருணாநிதி அவருடைய பொறுத்தவரை அடுக்குமொழி அவரோட அழிஞ்சு போச்சு. இவருக்கும் அடுக்குமொழி தெரியாது, யாருக்கு நம்ம ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது, கனிமொழிக்கும் அடுக்குமொழியில் பேச தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவர் பேசின அடுக்குமொழி ஒரு சர்ச்சையாயிடுச்சு. 2 அடுக்குமொழி சொல்லிட்டார். திமுக என்பது தீய சக்தி, நாங்கள் தூய சக்தினார். எல்லாரும் என்ன கருணாநிதி மாதிரி பேச, ஏன்னா கருணாநிதி தான் அடுக்குமொழி பெரிய பேசுகிறவரா? கருணாநிதியை விட மன்னர்கள்லாம் அடுக்குமொழியில் இது பண்ணவங்க இருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திட்டெல்லாம் யாருமே கிட்டக்க நிற்க முடியாது. கருணாநிதி வசனம் எழுதினார், அதனால் திருவாரூர் தங்கராசனம் கவிதை வசனத்திடம் அவர் நிற்க முடியாது. கட்டபொம்மனுக்கு வசனம் எழுதினார் சித்ரா கிருஷ்ணசாமி, அவர்கிட்டலாம் ஒரு வசனம் நிற்காது. கருணாநிதி அவர்கள் வசனம் அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தது, அவர் எழுதிய வசனங்கள் பிரபலமாக பேசப்பட்டது. அதனால் இவர் பேசிட்டாராம் தீய சக்தி தூய சக்தி. உடனே திருமாவளவன் அந்த தீய சக்தி தூய சக்தி அந்த வீடியோவை பாரு. எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. உடனே திருமாவளவன் வந்துட்டார். யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அடுக்குமொழியில். அடுக்குமொழியில் பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க தூய சக்தி தீய சக்தின்னு. இவருக்கு எழுதி கொடுத்தாங்களாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்களே, அது அவங்களுக்கு எழுதி கொடுக்கலையா? இவர்கள் 2 பேரும் பேசுனது பூரா அவங்க சொந்தத்தில் பேசுனதா? திருமாவளவன் அதுக்காக நீங்கள் இப்படியா பேசுகிறது? உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காரு. அடுக்குமொழியை முடிச்சுட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ஒரு சில பேர் சொல்லியிருக்கு, அப்போ சொன்னதாக மற்றவங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, களத்தில் இருப்பவர்களை தான் எதிரி அணைக்க முடியும், களத்திலே இல்லாதவங்களை நான் எதிரியாக நினைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, திருமாவளவனையும் சீமானையும் சொல்கிறாங்க. அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், திமுகவை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. திமுக இப்போ களத்திலே இல்லை. சாரு முடிஞ்சதுக்கப்புறம் சிறுபான்மையின் மக்கள் இந்த பக்கம் திரும்பின உடனே திமுக களத்தில் இல்லை. இப்போது உண்மையான போட்டி டிவிகேக்கும் அதிமுக பாஜகவுக்கும் தான் உண்மையான போட்டி. அவர் அதைத்தான் சொல்கிறார், களத்தில் இல்லாதவர்களை நான் பேசுவதில்லை. அதனால் திருமாவளவன் அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் ஏன் அதை வந்துக்கிட்டு அடுக்குமொழி எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பேப்பர் பார்த்து படிக்கும்போது சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு.
உதயநிதி அவர்கள் பேப்பர் பார்க்கும்போது சொல்லுங்கள், எழுதி கொடுத்துருக்காங்கன்னு. அதனால் அவர் தீய சக்தின்னு சொன்னது யார் சொன்னதுன்னா, அது வந்து எம்ஜிஆர் வந்து 1972 கட்சியை ஆரம்பித்த உடனே கருணாநிதி அவர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்தார். அவர் படத்தை தீய வச்சு கொளுத்துற மாதிரி கள்ள ஓட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி ரொம்ப பண்ணின உடனே அவருக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அப்போ தான் சொன்னார், கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு 1972 சொன்னார். அந்த தீய சக்திங்கிற வார்த்தையை தான் இப்போ விஜய் உபயோகிச்சிருக்கார். தீய சக்தி அப்படிங்கிறது வந்து அவர் உபயோகிச்சிருக்கார். ஸோ அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, நான் தூய சக்தின்னு அவரை சொல்கிறார். அதுதான் விஷயம். இதில் போய் அடுக்குமொழி என்ன. அடுத்தது காசு மாசுன்னு இருக்கார். அதாவது சில பேர் மாசை வச்சுக்கிட்டு காசை சம்பாதிக்கிறாங்க, ஆனால் என்னுடைய மாசு எல்லாம் நீங்கள் தானே ரசிகர்களை பார்த்து கையை காமிக்கிறார். உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. அது ஒரு அடுக்குமொழியாக இருந்தாலும் உண்மை தானே. எனக்கு மாசு என் ஆசை ரசிகர்கள் தான், சில பேர்களுக்கு காசை சம்பாதிக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதுல அடுக்குமொழி இருந்தாலும் உண்மை தானே அது. அதனால் அதையும் கொச்சப்படுத்தக்கூடாது. அடுத்தது கெட்ட வார்த்தையை பற்றி சொல்கிறேன். அது திமுகவுக்கு கெட்ட வார்த்தை அந்த காலத்திலேருந்து கைவந்த கலை தான். அனந்தநாயகியை பற்றி கருணாநிதி அவர்கள் நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்துன்னு பேச ஆரம்பித்த கெட்ட வார்த்தை. சட்டசபையில் பூரா கெட்ட வார்த்தைகள் இவர்கள் உதிர்த்தது. 1989 ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுக்கும்போது சட்டசபையில் இவர்கள் உதிர்த்த கெட்ட வார்த்தைகள். அதுக்கப்புறம் அன்னைக்கு இருக்கிற திருப்பதி ஆறுமுகத்திலிருந்து இன்றைக்கி வச்சிருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரை இவர்கள் பொது மேடையிலே உதிர்த்த கெட்ட வார்த்தைகள். அதை பற்றி விஜய் சொல்கிறேன். என்னென்னா, கெட்ட வார்த்தை உங்களை மாதிரி பேச மாட்டேன், ஆனால் எங்களுக்கு அதுக்காக கெட்ட வார்த்தை பேச தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களை விட அதிகம் பேசுவோம், ஆனால் நாகரிகம் கருதி அதை பேசணும் கிடையாதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கமா பேசுறது தான் அரசியல்னா, அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அடுத்தது வாயில் வடை சுடும் திமுக. எல்லாம் வாயினால தான் சுடுவாங்க, நாங்கள் உண்மையிலே வடை சுடுவோம்னு சொல்கிறேன். அதான் வாயில் வடை சுடும் திமுக, அப்படி ஒரு அடுக்குமொழி. அப்புறம் அந்த இதை பற்றி பேசுகிறார், இலவசம். நான் இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுனதா திமுகக்காரங்க பரப்புகிறாங்க. இலவசங்கிற வார்த்தையை தப்புங்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஏன் மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க, அது என்ன ஏன் இலவசம்? அது அவங்க பணம், ஏன் அவங்களுக்கு போகுது? என்ன உங்கள் வீட்டு பணத்தையாக கொண்டு அந்த மக்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுக்குறீங்க இலவசம், அதை ஏன் நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கேட்குறது கரெக்டு தானே. இவர் எடுத்து கொடுப்பது மக்கள் கொடுக்குற வரி பணத்திலேருந்து தானே கொடுக்குறாங்க. ஏதோ உங்கள் வீட்டிலேருந்து சொந்த சொத்துலேருந்து கொடுக்குற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அதுதான் அவர் பொன்முடி சொன்னதை சொல்கிறார். இலவசம்னு பேரும் சொல்லிட்டு என்ன ஓசி பஸ்ஸில் போனீங்களான்னு குத்தி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அது சரியான விஷயமாக தான் எனக்கு தெரியுது. சரியான கேள்வி, சபாஷ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அடுத்தது நிகழ்ச்சி முடியுது. ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், அரை மணி நேரம் பேசணும், இதை பற்றி மட்டுமே பேச முடியாது, மற்றதையும் பேசணும். அதனால் எல்லாம் முடிஞ்சு போகும்போது கிளைமேக்ஸ் கூட்டம் முடிஞ்சோம். நமக்கெல்லாம் பார்த்த கிளைமேக்ஸ், திமுக கூட்டத்தின் கிளைமேக்ஸை பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே. பிரியாணி பொட்டலை தூக்குனது, வாழை மரத்தை தூக்குனது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க விஜய் வீடியோவை பாரு. ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் இல்லை 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் திருட்டிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், க்ளீன் பண்ணுறாங்க. பாட்டிலு, பேப்பரு, கப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க.
அப்படி இருக்கும்போது திமுகவை ஒப்பிடும்போது இவருடைய மாஸ் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிறாங்க, சமூக பொறுப்பு. நான் கூட நினச்சேன் இளைஞர்களாச்சே டாஸ்மாகில் வச்சு அடைவாங்களோ அப்படி இப்படின்னு. அப்படி கூட இல்லை, எல்லோரும் பொறுப்போடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு போகிறாங்க. அப்படிங்கிறது கிளைமாக்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான். ஸோ விஜயை பற்றி பாராட்டிக்கிட்டே பேசுகிறீங்களே, விஜயை பற்றி எதுவும் குறை சொல்லலையான்னா அதுவும் இருக்குது, அது நம்ம சொல்லித்தான். அந்த ஒன்றிய அரசு அவர் பேசும்போது இந்த ஒன்றிய அரசை மறுபடியும் சொல்கிறேன், அதில் எங்களுக்கு உடன்பாடு. ஏன்னா ஒன்றிய அரசு திமுக கண்டுபிடித்த வார்த்தை, மத்திய அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறதுக்காக சொன்ன வார்த்தை. அதனால் ஒன்றிய அரசுங்கிறது தப்பானது, இலக்கணப்படி இலக்கியப்படி தப்பானது. யாராச்சும் இந்த திமுகவில் தமிழ் தெரிஞ்சவங்க தான் எங்களோட விவாதத்துக்கு ஒன்றிய அரசு என்பது தவறான வார்த்தை, மத்திய அரசு நடுவண் அரசு என்பது தான் சரியான வார்த்தை. ஒன்றியம் என்பது ஒரு சிறிய பகுதி, மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதும் ஆளக்கூடிய ஒரு இது. அதனால் ஒன்றிய அரசுன்னு சொல்வது கிராமட்டிக்கல் மிஸ்டேக், இலக்கணப்படி அது தப்பு, இலக்கியப்படி அது தப்பு. அதனால தான் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதனால் ஒரு இடையில் அந்த ஒன்றிய அரசுன்னு சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அடுத்து ஈவேராவை பற்றி சொல்கிறேன், அந்த ஈவேரா வீடியோ பாருங்க என்ன சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கய்யா. ஈவேரா பேர் சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா ஈவேரா நல்லவருங்கிற மாதிரி சொல்கிறேன். எங்களுடைய கருத்தை சொல்கிறேன், விடுதலை பத்திரிக்கையில் வந்தது தான், அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஈவேரா நேர்மையானவரா கொள்ளையடிக்கலையான்னா அது தவறு. தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. ஈவேரா எந்த கூட்டத்துக்கு போனாலும் எடைக்கு எடை ஏலக்காய் வாங்குவார். அந்த ஏலக்காயை ஆயிரக்கணக்கான ஒரு கிலோ ஏலக்காய் அவ்வளோ விலை, ஆயிரக்கணக்கான இது போகும். எடைக்கு எடை ஏலக்காய் கொடுக்கலையா நான் கூட்டத்துக்கு வருவேன்னு சொல்லுவார். எடைக்கு எடை ரூபாய் நாணயம் கொடுப்பாங்க, கொடுக்கலையா எடைக்கு எடைனா யார்? ஈவேராவை ஒரு திராச தட்டில் வைத்து விட்டு இந்த பக்கம் நாணயங்களை போடுவாங்க, நிறுப்பாங்க, அதை அவருக்கு பரிசாக கொடுப்பார்கள். ஏலக்காயை நிற்ப அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் பத்திரிக்கையில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அதனால் திமுககாரங்களுக்கு உண்மையை சொன்னால் கோவிச்சுக்கக்கூடாது, அப்படின்னா உங்களை பற்றி உண்மையே பேசக்கூடாதுன்னு இல்லை, உண்மையை சொல்வதற்குத்தான் மீடியாங்கிறது பேர். அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை பற்றி எதுவும் தப்பு சொன்னோம்னா சொல்லுங்க, டெஃபமேஷன் போடுங்க. அப்போ உங்களுக்கு கைதெல்லாம் பண்ணக்கூடாது, சட்டம் தெரியல உங்களுக்கு, போலீஸை வச்சு இந்த இது மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. மீடியாத்தை அவங்க 4வது தூண் கருத்து சுதந்திரங்கிறது கொடுக்கணும். அதனால் இந்த ஈவேராவை பற்றி விஜய் சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, ஒன்றிய அரசுன்னு சொன்னதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இது 2 தான் இன்றைக்கி நடந்ததில் எங்களுக்கு மாற்று கருத்து. மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டமாக, காசு கொடுக்காமல் உணர்வுபூர்வமாக வந்த கூட்டமாக, ஆக ஒரு அலை விஜய் அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது. இது எங்களை போன்றவர்களுக்கு நல்ல செய்தி. திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தக்கூடிய சக்தி, திறன் அத்தனையும் தாவேக்காவுக்கு இருக்கிறது. அதனால் அதிமுக பாஜகவும் நீங்களும் சேர்ந்து இது பண்ணுங்கள், திமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படிங்கிறது தான் விஜய் விஷயமா இன்றைக்கி மாநாடு விஷயமா இன்றைக்கி நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்துக்கள். அடுத்து இந்த கூட்டத்தை பார்த்து கமலஹாசனுக்கு ரொம்ப பொறாமை வந்துச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன். கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பலமுள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும், என் கட்சியிலேருந்து நிறுத்தப்போகிறேன் 234 சீட்டு, என் கட்சிக்கு பிரச்சாரம் செய்வேன்னா நம்பலாம், உங்களை பாராட்டலாம். திமுகவுக்கு எந்த கட்சியை எதிர்த்து உங்கள் அரசியலை ஆரம்பிச்சீங்களோ, எந்த கட்சி பெயரை கேட்டதும் ரிமோட்டால் டிவியை போட்டு உடைச்சிங்களோ, அந்த கட்சிக்கு போய் ஒரு எம்பி சீட்டில் வாங்கிக்கிட்டு பிரச்சாரம் செய்வேன்னா யாரும் உங்களை மதிப்பா? உங்கள் மக்கள் நீதி மையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராவது நீ உங்கள் பேச்சை கேட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஆனால் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேங்கிறீங்கல்ல, அதை செய்யுங்க. நீங்கள் பிரச்சாரம் செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடுவோங்கன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போடுறவனும் போட மாட்டான். ஏன்னா உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கும் யாருமே ரசிக்கவில்லை. அதனால் கமலஹாசன் நீங்கள் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்போது தான் சில லட்சம் ஓட்டுக்கள் திமுகவுக்கு விழுகாமல் போகும்.
அந்த அளவிற்கு மக்கள் உங்களுடைய அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமலஹாசனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வாவு சிதம்பரனாரை பற்றி பேசுகிறாங்க. சிதம்பரம் பிள்ளையை பற்றி அவங்க எலெக்ஷன் வரும்போது தான் அவங்க தூத்துக்குடி, ஆனால் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேசவே மாட்டாங்க. கப்பல் ஓட்டிய தமிழனை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் இப்போ சொல்கிறாங்க வாவுசி என்றால் பாஜகவுக்கு யார் என்றே தெரியாதுங்கிறாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே யாருன்னு தெரியாதோ, உங்களுக்கே யாருன்னு தெரியலையே. உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ராசா பேசினார கனிமொழியை கேட்டீங்களா? எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினார் வஉசிய. அதாவது வஉசின்னு ஒருத்தர் தான் தெரியுமா, அவர் சொன்ன துணி அந்த கப்பல்லாம் விற்று நாட்டு விடுதலைக்காக எல்லாம் போராடினார். ஆனால் கடைசியில் நம்ம ஈவராட்டை வந்து என் பையனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வேலை வாங்கி கொடுன்னு கெஞ்சினாருன்னு சொன்னார். நீங்கள் வஉசியை பற்றி தெரிஞ்சது வேலை தானே உங்களுக்கு, உங்கள் கட்சிக்காரவங்களுக்கே அவரை பற்றி தெரியலையே. வாவு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கீங்களா? வாவு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து, தன் இருந்த கப்பலை வித்து, பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீஸார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். போலீஸார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். அந்த அளவுக்கு வெளியில் வந்து அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருக்குன்னு தொழில் இருந்தது. கப்பல் வாங்கி ஒரு இது பண்ணுற அளவுக்கு சர்வதேச இதில் வந்து அந்த அளவுக்கு தொழிலை ஆரம்பித்தார். வெள்ளைக்காரர்கள் சிறையில் போட்டு விட்டார்கள். திரும்ப வந்து விட்டு கஷ்டப்பட்டார். ஆனால் அதற்காக ஈவரா காடிலெல்லாம் மிகவும் கேவலமான விஷயத்தை அவர் செய்ததில்லை. எவ்வளோ பெரிய தலைவர். ஈவரா ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இவர்களெல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியா சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஈவரா காலில் விழுந்தாருன்னு சொன்னீங்கன்னா, கனிமொழி அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் தான் வந்து வஉசியை புரிஞ்சுக்கல. எலெக்ஷன் டைமில் தான் நீங்கள் வஉசியை பற்றி பேசுகிறீங்க. என் வஉசியை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால், அவர் மேலே மரியாதை இருந்தால், ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூலகத்தில் இருந்து உங்கள் அப்பா பேர் வைக்கிறீங்களே, நீங்கள் தூத்துக்குடி எம்பி தானே, தூத்துக்குடியில் இருக்கும் எந்த இதுக்காக வஉசி பேரை நீங்கள் ஒரு எம்பிங்கிற முறையில் வச்சுருக்கீங்களா? அப்போ வஉசியை பற்றி வஉசினா உங்களுக்கு தான் யாருன்னு தெரியலை. வஉசியை பற்றி பேசுவதற்கு திமுகவை சேர்ந்த யாருக்கும் இது கிடையாது, தகுதி கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது வீரமணி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். திராவிட கழக தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யாவின் ஸ்டாலினை பார்த்து உலகமே அலறிச்சான். ரஷ்யாவின் சர்வாதிகாரி ஸ்டாலினை பார்த்து உலகமே அலறியது. அந்த ரஷ்யா இருக்க ஸ்டாலின் தான் நேதாஜியை கொன்னது. ஆதாரங்கள் இருக்குது. ரஷ்யன் சிலையில் தூக்கு போட்டது அந்த ரஷ்ய ஸ்டாலின் தான். ரஷ்யா ஸ்டாலின் உலகத்துக்கே எதிரி. இந்தியாவுக்கு குறிப்பாக 130 கோடி மக்களுக்கும் அவர் எதிரி. அதனால தான் ஸ்டாலினுக்கு அவர் பேர் வச்சதுனால தான் ஸ்டாலினை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும். நேதாஜியை கொன்னாள் அவர் பேர் வச்சுருக்காங்க. அவர் இதை பெருமையாக என்ன சொல்கிறாரு வீரமணி, உலகமே அலறிச்சான் ரஷ்யா ஸ்டாலினை பார்த்து. நம்ம ஸ்டாலின் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து ஆரியர்களின் கூட்டமே அலறுதுங்க. ரஷ்ய ஸ்டாலினை பார்க்கறத விட எல்லாரும் உலகமே பயந்துது. அதை விட இந்த ஸ்டாலினை கண்டு ஆரியம் அலறி கொண்டிருக்கக்கூடிய அளவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். ஆரியர்கள் கூட்டம்னா யார்? பிராமணர்களை சொல்கிறார். பிராமணர் கூட்டமே இவரை பார்த்து அலறுதான் ஸ்டாலின் அவர்களை பார்த்து. இது உண்மையா? எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் பேசினா? இன்றைக்கி இவருக்கு வீரமணிக்கு சொல்கிறேன், இது உண்மையை சொன்னால் கோவிச்சுக்கிறாங்க. அதுதான் எல்லாருமே இதாக உங்களை தாக்கி எங்கே பேசுகிறோம்னா நடந்த உண்மையை மக்களுக்கு சொல்கிறோம். நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ஆரிய பெண்ணு தானே, பிராமண பெண் தானே. ஸ்டாலினை பார்த்து ஆரிய கூட்டமே நடுக்குதுங்கிறீங்களே. நிர்மலா சீதாராமன்கிற பெண்ணிட்ட தான் G2 ரைடு வரும்போது நீங்கள் வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் போய் பணிஞ்சு அவர்கிட்ட கெஞ்சி விஷயத்தை காரியத்தை சாதிச்சிங்க. அப்போ ஆரியப்பெண் உங்கள் காலில் விழுந்ததா? நீங்கள் அந்த ஆரியப்பெண் காலில் விழுந்தீங்களா வீரமணி? ஆரியத்தை பார்த்து ஆரியமே நடுங்குதுங்கிறீங்களே. ஜெயலலிதாங்கிற ஆரிய பெண்ணிட்ட போய் நீங்கள் காலில் விழுந்து எத்தனை சலுகைகளை பெற்றீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆரியர்கள் காலில் நீங்கள் தானே விழுந்தீங்க. அப்படி அதுக்கடுத்தது இன்னும் முக்கியமானது, ஸ்டாலின் மட்டுமா,
கேனர் பையன் போய் ஆரியப்பன்கிட்ட தானே விழுந்தார். நிர்மலா சீதாராமன்ட்ட இதில் வந்து ஈடியில் வந்து 1020 கோடி பிடிச்ச உடனே உங்கள் கட்சியைச் சேர்ந்த மந்திரியின் மகனே ஆரியப்பெண்ணின் காலில் தான் விழுந்தார். ஆரியப்பெண்ணான நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, திமுகவில் முக்கிய புள்ளிகள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நன்றி மேடம் நன்றி மேடம்னு. ஆனால் வெளியில் பேசும்போது திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக திராவிடம்தான் வந்து ஆரிய பெண்களின் காலில் விழுந்ததாக சரித்திரமே உடைய எந்த ஆரியர்களும் எந்த இன்னைக்கு இவர் யார் ஜிஆர் சாமிநாதன் யார், நீங்கள் தான் காலில் போய் விழுங்குறீங்க. இன்றைக்கி போயிட்டீங்கல்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டார். இங்கேருந்து ஏடிஜிபி நேரில் ஆஜராகிட்டார் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக. தலைமைச் செயலாளர் ஆஜராகிட்டாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக. கலெக்டர் மேலேயும் உங்கள் மேலேயும் கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்து நான் தண்டனை கொடுக்க போகிறேன்ட்டார். எங்களுக்கு நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கிறோம், டைம் கொடுங்கன்னு ஜனவரி 8 வரை கொடுத்துருக்காரு. ஜிஆர் சாமிநாதன் காலில் போய் விழுந்துட்டீங்கல்ல. ஜிஆர் சாமிநாதன் காலில் விழுந்தால் நீங்கள் யாருமே போயிருக்கக்கூடாது கோர்ட்டில், நீங்கள் தண்டனை கொடுங்க வாங்குறோன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் ஜிஆர் சாமிநாதன் மேலே பதவி நீக்கம் கொண்டு வந்தீங்களே, என்னாச்சு? பதவி நீக்கியாச்சா? வெற்றி பெற்ற முடிஞ்சதா? அப்போ ஆறுகளில் யார் விழுந்தா? இதெல்லாம் உண்மை. நான் ஒரு ஆரியன் இல்லை, நான் ஆரியர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், நியாயத்தை பேசணும்ல. அதனால் இப்படியெல்லாம் வசனம் பேசாதீங்க. கேட்டால் எங்களுக்கு என்ன அது என்ன இப்படியெல்லாம் பொய்யா பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்காக நான் ஆரியத்தை சப்போர்ட் பண்ணுறேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன், நியாயம் இருக்க நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும்ல. அதனால் ஆரியர் என்றைக்கும் உங்கள் காலில் விழுந்ததாக வரலாறு இல்லை. 1967 அது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ராஜாஜி என்ற ஆரியரிடம் காலில் விழுந்தது தான் உங்கள் திமுக. அவரோட கூட்டணி வச்சுட்டு அவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? அன்னைக்கு தெரிஞ்சதோ அந்த ஆரியத்தின் மதிமை அன்னைக்கு தெரிஞ்சதா? அந்த ஆரியர் இல்லாமல் 1967 நீங்கள் ஆட்சி பீடத்தை பிடித்திருக்க முடியுமா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆரிய இனத்தைச் சேர்ந்த பல பிராமணர்கள் அதிகாரிகளைத்தான், IAS IPS அதிகாரிகளைத்தான் தன்னுடைய ஆட்சியில் நல்ல பதவி கொடுத்தார், மிக முக்கியமான பதவி கொடுத்தார். காரணம் அவர்கள் திறமையானவர்கள், அவர்களுடைய இது வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரியத்தின் காலில் தானே போய் விழுந்தீங்க. அதனால் ஆரியர்கள் இவர் காலில் விழுகிறாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க யார் காலில் விழுந்தான்னு ஆரிய பெண்ணான நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். இவர் கி வீரமணி என்பது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.